பாட்கடலை கடையிற இடத்துக்கு சிவன் பார்வதி 2 பேருமே வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சிவன் பார்வதி 2 பேரையும் வந்ததை மனக்கண்ணில் பார்க்குற அந்தகனுக்கு பார்வதி பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிடுறான். தேவர்களும் அசுரர்களும் இவங்க 2 பேரையும் வாழ்த்து, குரு உஷானா நீங்க சொன்ன மாதிரி பர்வதமலை கொண்டு வந்துட்டோம், அடுத்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட முக்கியத்துவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பார்வதி சொல்லவும் எல்லாரும் ஆர்வத்தோட அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. இது அசுரர்களுக்கோ தேவர்களுக்கோ மட்டும் கிடையாது, பிரபஞ்சத்துக்கே செல்வத்தை கொண்டு வர போறது, நன்மை அளிக்கக்கூடியது. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க இதுல பங்கெடுத்துக்கிறதுனால தேவர்களுக்கு உதவதான் நினைச்சுக்க வேண்டாம், பிரபஞ்சத்துக்கு உங்களோட பங்களிப்பு நீங்க கொடுக்கறதா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் குரு உஷானாக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. ஒருவேளை இதோட பழங்கள் எல்லாத்தையுமே தேவர்கள் எடுத்துக்கிட்டு எங்களை ஏமாத்திட மாட்டாங்களே அப்படின்னு கேட்கவும், பார்வதி பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாராயணன் சொல்றாரு, கவலைப்படாதீங்க முனிவரே, இதுல கிடைக்கிற எல்லா பலன்களையுமே தேவர்கள் அசுரனுக்கு பிரிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. நாராயணன் சொன்னாலும் எல்லாருமே அது கொஞ்சம் யோசனையோட தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டு தேவேந்திரன் கடைய ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க, அந்தகன் கேட்கிற எப்படி கடைய முடியும், மத்துக்கு பதிலாக தான் நம்ம அந்த பர்வதத்தை கொண்டு வந்து வச்சுட்டோம், ஆனா கடையிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய கயிறு வேணுமே, இந்த மலையை கட்டி இழுக்கிற மாதிரி பெரிய கயிறா வேணும் அப்படின்னு அந்தகன் சொல்லவும், உடனே இப்போ முந்திக்கிட்டு தேவேந்திரன் அதுக்கெல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய இரும்பு சங்கிலியை காமிக்கிறான். குரு உஷானாவும் அந்த இரும்பு சங்கிலியை பர்வதமலை சுத்தவும் இதை மனக்கண்ணில் பாக்குற அந்தகன் ரொம்ப சந்தோஷப்படுறான். தேவேந்திரன் நாங்க எல்லாத்துக்கும் தயாராயிட்டோம், வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க தான் உத்தரவு கொடுக்கணும்னு சிவனை பார்த்து கைகூப்பி நிக்க, பார்வதி வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. சிவன் எதுவும் பேசல, ஏன்னா இந்த சங்கிலி வச்சு கடல்ல கடைய முடியாது அப்படிங்கறது அவருக்கு தெரியும் இல்லையா, அதனால அமைதியா இருக்காரு. இவ்வளவு விஷயத்துக்கும் காரணமான தேவேந்திரன் ரொம்ப சந்தோஷமா முதல்ல முன்னாடி போறான், எல்லாம் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களும் அசுரர்களும் மகாதேவர் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம சங்கிலியும் அறுபட குரு உஷானா ரொம்ப ஆத்தத்துல கத்துறாரு, என்ன தேவேந்திரா அது அப்படின்னு, நாங்க அசுரர்கள் பெரிய மலையை தூக்கிட்டு வந்துட்டோம், ஆனா உன்னால ஒரு கயிறு கூட ஏற்பாடு பண்ண முடியலையே அப்படின்னு அவனை பார்த்து கத்த, தேவர்களும் அசுரர்களும் நேரா திரும்ப சிவன் கிட்டே வர்றாங்க. இவ்வளவு பெரிய மலையை கடையறதுக்கான கயிறு இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது, நீங்க தான் ஏதாவது வழிகாட்டணும் அப்படின்னு 2 பேருமே வேண்டி நிக்க, இந்த பரீட்சைக்கான தீர்வை என் பக்தரை தவிர வேற யாராலும் சொல்ல முடியும் அப்படின்னு சிவன் சொல்லவும் எல்லாரும் புரியாம பாக்குறாங்க. வாசுகியால மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு தன்னோட கழுத்துல இருக்க பாம்பை குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த வேலையை செய்யறதுக்கு வாசுகினால கண்டிப்பா முடியும், நீங்க அவன்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. எல்லாரும் மகாதேவரை வாழ்த்த, அந்தகனுக்கு என்னதான் கோவமோ தெரியல, இது கேட்டு ரொம்ப எரிச்சல் படுறான். சிவன் அவர் கழுத்துல இருக்கிற வாசுகி எடுத்து கீழே விடுறாரு. வாசியோ நேரா மேருமலையை சுத்திட்டு அங்கே போய் தயாரா நிக்கிறாரு. உடனே குரு உஷானா எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மகாதேவன், நாங்க பழையபடி வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, நாராயணன் அதுக்கு முன்னாடி நான் தேவேந்திரன் கிட்ட கொஞ்சம் தனிமையில பேசணும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட தேவேந்திரனுக்கு பெருமை பிடிபடல, ஆனா குரு உஷானா ரொம்ப சந்தேகத்தோட அவங்கள பார்க்க, வாங்க தேவேந்திரா அப்படின்னு நாராயணன் கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு அங்கிருந்து. இது அந்தகனும் குரு உஷானாவுமே ரொம்ப சந்தேகத்தோட அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாராயணன் தேவேந்திரன் தனியா கூப்பிட்டு போய், வாசுகி கயிறோட உருவத்துல அதோட கடமையை செஞ்சிட்டு இருக்கு, ஆனா கண்டிப்பா அதுல இருந்து விஷம் வெளியே துவங்கும், தேவர்கள்லாம் இப்ப பலமிழந்து இருக்கிறீங்க, இந்த நேரத்துல உங்களால விஷத்தன்மையை தாங்கிக்க முடியாது, அதனால வாசியோட வால் பகுதியில் நீங்க நின்னுக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு ரகசியமா ஒரு அறிவுரையும் சொல்றாரு. இதை சொன்னதோட நிக்காம திரும்பி குரு உஷானாவையும் ரொம்ப அர்த்தத்தோட நாராயணன் பார்க்க, குரு உஷானா ரொம்ப கோவப்பட்டு, தேவேந்திரனும் நாராயணனும் ஏதோ சதி திட்டாங்க, நமக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி செஞ்சாங்க அப்படின்னா நான் உங்களை எப்பவுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இருக்க, நாராயணன் ரொம்ப அமைதியா, உனக்கு புரிஞ்சுதா தேவேந்திரா அப்படின்னு கேட்க, புரிஞ்சிருச்சு நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கூட்டத்தோட வந்து இப்ப நிக்கிறான். தேவேந்திரன் குரு உஷானாவை பார்த்து, முனிவரை வாங்க போய் கடைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்க பார்வதி நாராயணன் கிட்ட, நீங்க இப்ப என்ன செஞ்சுட்டு வந்தீங்க, தேவேந்திரன் கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும், நாராயணன் சொல்றாரு, அந்தகன் தேவராஜனை ஏமாத்தி தேவர்களுக்கு சாபம் வாங்கி கொடுத்தான், அதை சமன் செய்யறதுக்காக அசுரர்கள் ஏமாத்துறது சரிதான் பார்வதி அப்படின்னு ரொம்ப சாதாரணமா அவர் சொல்ல, இவங்க சொன்னதை கேட்டு அதிர்ச்சியார பார்வதி சிவனை பார்க்க அவர் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. சமுத்திரத்தை நோக்கி போன அசுரர்கள் தேவர்களுக்கு இடையில இல்லைங்கன்னு சொல்ற தேவேந்திரன் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். இப்போ கயிறோட வடிவில் இருக்கிறது நாகராஜன் வாசுகி, தேவர்கள் ரொம்ப புனிதமானவங்க, சுத்தமானவங்க, வாசுகியோட வால் பகுதி புனிதம் இல்லாது, அதனால நாம வாசுகியோட தலைப்பகுதியில தான் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவங்க ஒண்ணு சொன்னா அவங்க கண்டிப்பா அதை எதிர்க்கத்தான் போறாங்க. தேவேந்திரன் நினைச்ச மாதிரி குரு உஷானா அவங்களோட வலையில விழுகிறாரு. நாராயணனும் தேவேந்திரன் இதை பத்தி தான் பேசினாங்க போல இருக்கு, அவங்க 2 பேருமே நம்மள கீழ் நிலையில வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு அவர் யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே, இதை ஒத்துக்கிறீங்களா தேவேந்திரன் கேட்கவும் இல்ல அப்படிங்கிறாரு. இது மூலமா நீ எனக்கு என்ன சொல்ல வர, தேவர்களை விட அசுரர்கள் ரொம்ப கீழானவங்களா, தேவர்கள் மட்டும் புனிதமில்லாத பகுதியில நிக்கிறதுக்கு யோசிக்கிறப்போ அப்ப நாங்க மட்டும் அதை ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்கும். ஏன்னா நாங்களாம் தேவர்கள். திரும்பவும் தேவேந்திரன் அவனோட அங்குரத்தை ரொம்பவே உறுதியா போட, குரு உஷானா நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு, வால் பகுதியில நீங்க தான் இருக்கணும், தலை பகுதியில் நாங்க தான் இருக்கணும், இது இல்ல அப்படின்னா இந்த வேலையை நான் நிறுத்திடுவேன். இதை கேட்ட தேவேந்திரனும் இப்படித்தான் நடக்கணும்னு தான் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணனை பார்த்து சிரிக்கிறான். நாராயணனும் சொன்ன வேலையை செய்ய செஞ்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சிரிக்க,
இருக்கேன். இதோட இந்த எபிசோட் முடியும். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.